செல்லம். என்ன செல்லம், எப்படி இருக்க? ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. செல்லம், உன்னை பார்க்காம நான் எத்தனை நாளா ஏங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? பாரு, ஒரு சுத்தம் இழைச்சு கூட போயிட்டேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எப்படி செல்லம் இருக்க? எப்படி இருக்க? நீ நீ எப்படி இங்க வந்த? எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கல. நான் வருவேன்னு நீ எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காத நேரத்துல கரெக்டா வந்து நிக்கிறவன் தாண்டி இந்த மருது. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்டி. எதுக்கு இப்ப நீங்க வந்த? ப்ளீஸ் போயிரு. அதெல்லாம் நீ எதுக்கு சொல்ற? அதெல்லாம் சொல்லக்கூடாது. செல்லம், என்ன செல்லம் அப்படி பாக்குற? நான் உன்னை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா கிளம்பி வந்தேன். நீ என்னடான்னா இப்படி கண்ணுல தண்ணிய வச்சுட்டு இருக்க? என்னடி என்ன யோசிச்சுட்டு இருக்க? இவன் இதுக்கப்புறம் வரமாட்டான், அந்தாலும் ஒளிஞ்சு போயிருவான்னு நினைச்சியா? போக மாட்டேடி. உன்னை விட்டுட்டு நான் எங்கடி போறேன் செல்லம்? நீயும் நானும் சேர்ந்து வாழணும், இல்லையா நீயும் நானும் சேர்ந்து சாகணும். எவனோ ஒருத்தன் போற போக்குல உன்னை என்கிட்ட இருந்து தூக்கிட்டு போயிட்டா என்ன நான் என்ன சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு தாண்டி. அவனை கொன்னுட்டு கூட நான் உன்னை தூக்கிட்டு வந்து உன் கழுத்துல தாலி கட்ட வேண்டி. ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பேசாத. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. ப்ளீஸ் இதுக்கப்புறம் என்ன விட்டு என்ன இதுக்கப்புறமா நிம்மதியா வாழ விடு ப்ளீஸ். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன்னை விட்டுருவேன் நினைச்சியா? இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டி. வாழ்ந்தாலும் உன் கூட தான், செத்தாலும் உன் கூட தான். புரிஞ்சுதா? எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் உன்கிட்ட சொல்றல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. இப்ப நான் வேற ஒருத்தரோட மனைவி. நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத. என்னது? வேற ஒருத்தரோட மனைவியா? ஏய், நீ எனக்கு சொந்தமானவ. உனக்கு அசிங்கமா இல்ல இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? நான் எதுக்கு அசிங்கப்படணும்? நான் எதுக்கு அசிங்கப்படணும்? நீ என்னோட செல்லம். என்ன அடிச்சு போட்டு என் செல்லத்தை தூக்கிட்டு போய் ஒருத்தன் தாலி கட்டியிருக்கான். அப்போ அவன் தான் அசிங்கப்படணும், நான் இல்ல. ப்ளீஸ் என்ன விட்டு என்ன நிம்மதியா வாழ விடு ப்ளீஸ். நிம்மதியா தானே வாழ்ந்துடலாம் செல்லம், வாழ்ந்துடலாம். நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீயும் நானும் சேர்ந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம். இப்பவே என் கூட வந்துரு. சந்தோஷமா சந்தோஷமா வாழலாம். என்ன சொல்லும் இப்படி அழுகுற? உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தா என் கண்ணுல இருந்து ரத்தம் வரணும் உனக்கு தெரியாதா? என்ன சொல்லும் ஏன் முன்னாடியே இப்படி அழுகுற? செல்லம், நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு. உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூப்பிட்டு போய் உன் கழுத்துல தாலி கட்டின அந்த நாயை துண்டு துண்டா வெட்டி போடல. என் பேரு மருது இல்ல. என்னைக்கா இருந்தாலும் அவன் சாவு என் கையில தான். அவன் மட்டும் இல்ல, அவன் கூட என்னொருத்த வந்தானே, அவன் சாவும் என் கையில தான். அந்த ரெண்டு பேரையும் நான் கொல்லாம விட மாட்டேன். ப்ளீஸ் அவங்கள எதுவும் பண்ணிராத. ப்ளீஸ் உன் கால்ல வேணாலும் விழுந்து கேக்குறேன், அவங்கள எதுவும் பண்ணிராத. செல்லம், நீ எதுக்கு செல்லம் அழுகுற? நீ எதுக்கு அழுகுற? நீ அழுதா இந்த மாமனுக்கு வேதனையா இருக்காதா? அழுகாத செல்லம். உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்ச அந்த ரெண்டு நாய்களையும் என்னால எப்படி சும்மா விட முடியும்? சும்மா விட மாட்டேன், சும்மாவே விட மாட்டேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஒரு பொண்ணுக்கு விருப்பமே இல்ல தெரிஞ்ச எப்படி கட்டாயப்படுத்துற? இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியும் இந்த மாதிரில என்கிட்ட பேசிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? என்னடி கொஞ்சம் விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க? யாரு என்ன பார்த்தா ஆம்பளையான்னு கேக்குற? கூடிய சீக்கிரம் தெரியும்டி இந்த மருது யாருன்னு. போனவன் அப்படியே போயிருவான். இதுக்கப்புறம் நிம்மதியா இருக்கலாம் நினைச்சியா? விட மாட்டேன்டி, விட மாட்டேன். ஐயோ செல்லம், சாரி செல்லம். நான் ஏதோ கோபத்துல என்னமோ பேசிட்டு இருக்கேன். நான் ஒரு கிறுக்கேன், மடப்பைய, லூசு லூசு. சாரி செல்லம். செல்லம், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதான் ஏதேதோ பேசிட்டேன். எதுவும் மனசுல வச்சுக்காத செல்லம். என்ன செல்லம், ஃபர்ஸ்ட்டுக்கு இப்ப ரொம்ப இழைச்சு போன மாதிரி இருக்க. ஒழுங்கா சாப்பிடுறது இல்லையா என்ன? இந்த மருதுவ நினைச்சு நினைச்சு இழைச்சு போயிட்டு போல. என்ன சொல்லும்? நான் ஆசையா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ அமைதியாவே நின்னா என்ன அர்த்தம் சொல்லும்? என்ன சொல்லும்? என்ன திடீர்னு பார்த்த உடனே அப்படியே வெக்கம் வந்துருச்சு போல. செல்லம், ஐ லவ் யூ செல்லம். ப்ளீஸ் ப்ளீஸ் இங்க இருந்து போயிரு. என்ன நிம்மதியா வாழ விடு ப்ளீஸ்.
அதெல்லாம் நீ எதுக்கு சொல்ற? ஆ? நீ எதுக்கு சொல்ற? தப்பு தப்பு தப்பு. என்ன செல்லம்? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பார்த்த உடனே கட்டி பிடிச்சி ஆசையா 4 வார்த்தை பேசுறேன்னு பார்த்தா இப்படி பயந்து நடுங்குறிய செல்லம். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன உன்னை அப்படியே கடிச்சு கொதற மாதிரியா தெரியுது? நானும் மனுஷன் தாண்டி. என்ன செல்லம் இப்படி பயந்து நடுங்குற? செல்லம் சாரி செல்லம். உன்னை பார்க்க வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீ என்ன எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பல. நீ எங்க இருக்கன்னு உன்னை கண்டுபிடிச்சு வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு செல்லம். சாரி செல்லம். எதுவும் தப்பா நினைச்சுக்காத. நான் உனக்கு இருக்கேன். உன்னை நிக்க வச்சு பேசிட்டே இருக்கேன் பாரு. செல்லம் ஏதாச்சும் சாப்பிடுறியா? என்ன செல்லம் அழுதுட்டே இருக்க? சரி விடு. மணி வேற 6 மணி ஆக போகுது. நீ நேரத்துக்கு வீட்டுக்கு போய் சேர வேண்டாம். நீ வீட்டுக்கு போச்சலாம். அப்புறம் ஒரு நாள் நானே உன்னை உன் வீட்டுக்கு வந்து பாக்குறேன். தயவு செஞ்சு வீட்டுக்கெல்லாம் வராத ப்ளீஸ். உனக்கு கெஞ்சி கேக்குறேன். என்ன செல்லம் அடிக்கடி நீ இந்த மாதிரி வெளியே வந்தனா அடிக்கடி உன்னை பார்த்துப்பேன். இல்லைன்னா உன்னை உன் வீட்டுக்கு தானே செல்லம் வந்து பார்க்க முடியும். சரி சரி நீ கிளம்பு செல்லம். நம்ம அப்புறம் பார்க்கலாம். செல்லம் ஐ லவ் யூ செல்லம். ஓ, அப்ப இதான் விஷயமா? இப்பதானே புரியுது. இவனுக்கு அவ மேல ஒரு கண்ணு. இவனை பார்த்ததும் இவ தேம்பி தேம்பி அழுகிறத பார்த்தா இவன் கிட்ட இருந்துதான் அந்த கிருஷ்ணா அவளை காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருப்பான் போல. புரிஞ்சு போச்சு, எல்லாம் புரிஞ்சு போச்சு. இவன் கிட்ட இருந்து அவளை காப்பாத்தி அவன் கூப்பிட்டு வந்திருக்கான். இப்ப என்னடான்னா அவளை கூப்பிட்டு போவ இவன் வந்திருக்கான். எல்லாம் புரிஞ்சு போச்சு. பிரீத்தி, இந்த விஷயத்தை அப்படியே சும்மா விடக்கூடாது. இவன் கூடவே அந்த ரியாவை எப்படியாச்சும் அனுப்பி வச்சிடணும். போற சனியா இருந்தாலும் ஒரேடியா போய் தொலையட்டும்னு. அந்த ரியா இந்த வீட்டை விட்டு போனாதான் நான் கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்க முடியும். எனக்கு கிடைக்காத கிருஷ்ணா யாருக்கும் கிடைக்க கூடாது. அந்த வீட்டுக்கு எப்படியாச்சும் மருமகளாயி சந்தோஷமா பணக்காரியா வாழலான்னு பார்த்தா இவ ஒரேடியா என் வாழ்க்கையில கள்ள தூக்கி போட்டுட்டா. இதுக்கப்புறமும் சும்மா விடக்கூடாது. பொண்ணு நானும் கிருஷ்ணனும் சேர்ந்து வாழணும். இல்லையா எனக்கு கிடைக்காத கிருஷ்ணன் யாருக்கும் கிடைக்க கூடாது. ஆளை பார்த்தா பட்டி காட்டா மாதிரி இருக்கான். இவ பின்னாடி சுத்துறான். ஏதோ ஒரு கருமம். என்ன கருமத்தையா பண்ணிட்டு போய் தொலையட்டும். இவன் கிட்ட எப்படியாச்சும் பேசியே ஆகணும். என்ன இவன் அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். இவன் கிட்ட பேசியே ஆகணும் இன்னைக்கு. ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. என்ன இவன் போயிட்டே இருக்கான். இவனை எப்படி கூப்பிடுறது? ஏய் யார் நீ? என்ன வேணும்? சும்மா என் வண்டி முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்க? ஹலோ ஹலோ, இப்ப எதுக்கு சும்மா கத்திட்டு இருக்க? நான் யாருன்னு வேணா உனக்கு தெரியாம இருக்கலாம். நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நீ சும்மா ஏதேதோ சொல்லிட்டு இருக்க? முதல்ல வழிய விடு, இல்லைன்னா அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். என்னடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? போனா போது உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சு வந்தா ஓவரா பேசிட்டு இருக்க. யாரு நீ? கேவலம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா? ஏய் தள்ளி நில்லு. வண்டிய வச்சு அடிச்சு தூக்கிற போறேன். சும்மா இங்க நின்று பேசிக்கிட்டு. ரொம்ப கோபப்படுறியே, கொஞ்சம் குறைச்சிக்க. சரி, நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன். நீ இப்போ ஒரு பொண்ணுகிட்ட நின்று பேசிட்டு இருந்தியே. ஏய் என்ன உனக்கு? ஹலோ, இப்ப எதுக்கு நீ இப்படி கோபப்பட்டுட்டு இருக்க? நீ இப்போ ஒரு பொண்ணுகிட்ட நின்று பேசிட்டு இருந்தியே, அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ற போல. நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. ஒழுங்கா போயிரு. நான் சொல்ல வர்றத கொஞ்சம் முழுசா கேளு. சரி, உனக்கு ஹெல்ப் பண்ணலாமே நினைச்சு வந்தேன். நீ என்னடானா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன சீக்கிரம் சொல்லு. சொல்லிட்டு இடத்த காலி பண்ணு. எனக்கு 1000 வேலை இருக்கு. நீ ஒரு பொண்ணுகிட்ட நின்று பேசிட்டு இருந்தல, அதான் ரியா. அவ எங்க வீட்டுல தான் இருக்கா. என்ன சொல்ற? அவ என் அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கா. உன்னை அடிச்சு மிதிச்சு துவைச்சி உன்கிட்ட இருந்து இந்த ரியாவை கூப்பிட்டு வந்தது என் அத்தை பையன் தான். இரு இரு, ரொம்ப கோவப்படாத. சொல்றத முழுசா கேளு. எனக்கு தெரிஞ்சு நீ அவளை ரொம்ப சின்சியரா லவ் பண்ற போல. அவ உனக்கு தான். நீ எதுவும் கவலைப்படாத. அவளை நீ தாராளமா கூப்பிட்டு போலாம். அவளை இந்த வீட்டுல இருந்து கூப்பிட்டு போறதுக்கு உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்றேன். என்னது? நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா?
உன் ஹெல்ப்பும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். என் செல்லத்தை எப்படி தூக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன அவளை தூக்குறது அவ்வளோ ஈஸியான வேலை நினைச்சியா? நீயே ஒரு நாள் என்ன தேடி வருவ, அப்ப இருக்கு உனக்கு. சி, வழிய விடு. இருக்கிற கோபத்துல வண்டியை விட்டு ஏத்திர போறேன். வந்துட்டான். என் கடவுளை என்ன மட்டும் எப்படி சோதிக்கிற? என் வாழ்க்கையில நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில வரமாட்டேன், சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம் நினைச்சேன். அதுக்குள்ள திரும்பவும் இவடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்துட்டே. நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. இவன் என்ன விடாம துரத்தி துரத்தி வந்துகிட்டே இருக்கான். எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இத கிருஷ்ணா கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு புரியல. இவன் வேற என்னெல்லாமோ பேசிட்டு போறான். கிருஷ்ணனை விட மாட்டேன், கொல்லாம விட மாட்டேன்னு அதை இதுன்னு என்னெல்லாமோ சொல்றான். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்றது, யார்கிட்ட சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இவ்வளவு நாள் வரை நிம்மதியா இருந்தேன். என் நிம்மதியை கெடுக்கணும்னே வந்திருக்கான். ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இதை கிருஷ்ண கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? பாவம், அவர் என்னால நிறைய கஷ்டப்பட்டுட்டாரு. இதுக்கு மேலேயும் அவருக்கு என்னால கஷ்டத்தை கொடுக்க முடியாது. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கா? ஷாப்பிங் போறேன்ட்டு தானே போனா, ஆனா இப்படி அழுதுட்டு இருக்கா? ரியா, கிருஷ்ணா, நீங்க நீங்க எப்போ வந்தீங்க? ரியா, என்னாச்சு உனக்கு? ஏன் அழுதுட்டு இருக்க? கிருஷ்ணா, என்ன சொல்றீங்க? அழுதனா? இல்லையே, நான் எதுவும் அழுகலையே, நல்லா தான் இருக்கேன். பொய் சொல்லாத ரியா, நான் தான் பார்த்தேன், நீ தான் அழுதுட்டு இருந்தியே. என்னாச்சு? ஷாப்பிங் போறேன்னு தானே போனேன், அப்புறம் இங்க என்ன உட்காந்துட்டு இருக்க? இல்ல கிருஷ்ணா, அது ஷாப்பிங் போகணுன்னு தான் போனேன். ஆட்டோ எதுவும் கிடைக்கலையா, அதான் ரிட்டர்ன் வந்துட்டேன். வர்ற வழியில கண்ணுல தூசி வேற விழுந்துருச்சா, அதான் கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ரியா, உண்மையதான் சொல்றியா? கண்ணுல தூசி விழுந்த மாதிரி இல்லையே, நீ ஏதோ அழுதுட்டு இருந்த மாதிரி இருந்தது. இல்ல கிருஷ்ணா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. கண்ணுல தூசி விழுந்துருச்சா, அதான் கண்ணை கசக்கிட்டே இருந்தனா, அதான் உங்களுக்கு அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி நான் எதுக்கு அழுக போறேன்? நான் அழுகலாம் எதுவும் செய்யல. உண்மையதான் சொல்றியா? ஐயோ கிருஷ்ணா, நான் உண்மையதான் சொல்றேன். நான் எதுக்கு அழுக போறேன்? நான் என்ன பைத்தியமா சும்மா சும்மா அழுதுட்டு இருக்கேன்? ஆமா, நீங்க மீட்டிங் போறேன்னு தானே சொன்னீங்க, அப்புறம் என்ன ரிட்டர்ன் வந்துட்டீங்க? இல்ல ரியா, இன்னைக்கு மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு, அதனாலதான், வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா, சரி சரி. ரியா, ஷாப்பிங் போகணும்னு சொன்னால நான் வேணா கூப்பிட்டு போகவா? அதான் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுல, 2 பேரும் போயிட்டு வரலாமா? இல்ல வேண்டாம் கிருஷ்ணா, இன்னொரு நாள் போய்க்கலாம், இன்னைக்கு வேண்டாம். ஏன் ரியா, வா, இப்ப போயிட்டு வந்துடலாம். 2 பேரும் ஃப்ரீயா தானே இருக்கோம், போயிட்டு வந்துடலாம். இல்ல கிருஷ்ணா, அது கண்ணுல வேற தூசி விழுந்துருச்சுன்னு சொன்னா, அது உறுத்திக்கிட்டே இருக்கு, அதனாலதான், வேற ஒன்றும் இல்லை. ரியா, வாட்டர் வச்சு வாஷ் பண்ணி பாத்தியா இல்லையா? இல்ல கிருஷ்ணா, என்னதான் வாஷ் பண்ணணும். என்ன ரியா, கண்ணுல தூசி விழுந்துருச்சுன்னா முதல்ல தண்ணி வச்சு வாஷ் பண்ணணும். அதை விட்டுட்டு நீ கண்ணை கசக்கிட்டா இருக்க. நீ போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வா. ஆ சரி கிருஷ்ணா. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமும் உறுத்திட்டே இருந்ததுன்னா சொல்லு, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். கிருஷ்ணா, எனக்கு தெரிஞ்சு வாஷ் பண்ணா சரியாயிரும்னு நினைக்கிறேன். நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி ரியா. ச்சே, என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமாவும் அருவருப்பாவும் இருக்கு. இந்த மாதிரி அசிங்கப்பட்டு கண்டிப்பா வாழணுமா என்ன? இந்த வீட்ல எல்லாரும் என்ன பார்த்தாலே கேவலமா நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் மட்டும்தான் தேவையில்லாம புத்தி கெட்டு என்னென்னமோ பண்ணிட்டேன். ஐயோ, நான் ஏன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணணும் எனக்கே தெரியல. கொஞ்ச நெஞ்சமா பண்ண ஏகப்பட்ட வேலை பண்ணியிருக்கேன். எனக்கே என்ன நினைச்சா அசிங்கமா இருக்கு. நான் ஏன் தான் இப்படி எல்லாம் மாறிட்டேன்னு எனக்கே தெரியல. இதுக்கப்புறமாச்சும் திருந்தி நல்ல முறையில வாழணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அம்மா சீக்கிரமா இங்க வர சொல்லிட்டாங்க. இந்த வீட்டில் உள்ளவங்க மூஞ்சில முழிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்கு. வேண்டாம், இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் இருக்கிறது சரி வராது. நிம்மதியா திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன். பேசாம வெளியே ஏதாச்சும் ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்லபடியா வாழ்ந்துட்டு போயிடலாம். இந்த அம்மா பிரீத்தி இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு தேவையில்லாத வேலை நிறைய பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் இந்த மாதிரி தப்பு பண்ண விரும்பல. வேண்டாம், இந்த வீட்டில் நம்ம இருக்க வேண்டாம், இப்பவே கிளம்பிடலாம். அமிர்தா, அமிர்தா, ஏ அமிர்தா, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், உன் பாட்டுக்கு அங்க பார்த்துருந்தா என்னடி அர்த்தம்? என்ன பிரீத்தி சொல்லு. ஏ அமிர்தா, அந்த ரியாவை பழி வாங்க ஒரு சூப்பரான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குடி. இந்த சந்தர்ப்பத்தை நம்ம விட்டவே கூடாதுடி. இதை வச்சு அந்த ரியாவை எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும். பிரீத்தி, என்னடி பேசுதெல்லாம்? அறிவு கட்டு பேசிட்டு இருக்க. யாரோ எப்படியோ வாழ்ந்துட்டு போறாங்க, உனக்கு என்னடி? உன் வாழ்க்கையை முதல்ல பாருடி. சும்மா தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காத.
என்னடி நான் சொல்ல வர்ற விஷயத்த கூட ஒழுங்கா கேட்கல, அதுக்குள்ள எப்படி சொல்ற? என்னடி ஆச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகல. நான் இப்பதான் தெளிவா முடிவெடுத்திருக்கேன். தேவையில்லாம என்ன திரும்பவும் குழப்பி விட்டாது. மரியாதையா போயிரு. அமிர்தா, என்னடி பேசிட்டு இருக்க? இந்த பாரு பிரீத்தி, இதுவரை நம்ம பண்ண தப்பெல்லாம் போதும். இதுக்கப்புறமாச்சும் நல்லபடியா திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் பிரீத்தி, இந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லாம பண்ணாத. ஒழுங்கா நம்ம திருந்தி வாழ்ற வழியை பார்ப்போம். இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறது சரி வராது. பேசாம நம்ம 2 பேரும் ஹாஸ்டல்லே போயிடலாம். என்னடி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மொரகிற கலந்துட்டா என்ன? இந்த வீட்டில் இருக்க வசதி வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு வெளியே என்ன ஹாஸ்டல்ல போயிட்டு என்ன கஷ்டப்பட சொல்றியா? பிரீத்தி, பணம் பணம் என்ன எவ்வளவு நாள் தானே இப்படியே இருக்க போற? கடைசியில உன் வாழ்க்கை என் வாழ்க்கை தானே இப்படி நடுத்தருவுல நிக்க போகுது. என் வாழ்க்கையை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும். நீ சும்மா எனக்கு ஒன்றும் அட்வைஸ் பண்ண தேவையில்ல. அப்படியா? நான் எதுவும் சொல்லல. நீ அப்படியே எந்தாலையும் நாசமா போய் தொலை. நான் இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு கிளம்ப தான் போறேன். வெளியே என் ஃப்ரெண்டு கிட்ட வேலைக்கு கேட்டிருக்கேன். எப்படியாச்சும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நல்ல வேலையில ஜாயின் பண்ணி நான் நல்ல முறையில் வாழலான் இருக்கேன். நீயும் என் கூட வந்தா ஒழுங்கா இருக்கலாம். இல்லைன்னா இப்படியே இருக்க வேண்டியதுதான். என்ன அமிர்தா, அப்படியே நல்லவ மாதிரி பேசுற? என்ன அடுத்த டிராமாக்கு ரெடி ஆயாச்சு போல? பிரீத்தி, நான் திருந்தி வாழணும்னு நினைச்சுதான் பேசிட்டு இருக்கேன். நீயே என்ன நம்ப மாட்டேங்கிற. அப்புறம் மத்தவங்க எல்லாம் என்ன எங்க இருந்து நம்ப போறாங்க? தேவையே இல்லை. இப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லை. நான் பேசாம நல்ல முறையில வாழலான் இருக்கேன். என்னடி பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே நல்லவ மாதிரியே நடிக்கிற? ஆமா பிரீத்தி, இதுக்கு முன்னாடி நான் தப்பு தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கப்புறமாச்சும் நல்லவளை திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்பா, பெரிய நடிப்பு தாண்டி, பெரிய நடிப்பு தான். உன் கண்ணுக்கு நான் நடிக்கிற மாதிரி தெரிஞ்சா அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. சும்மா தேவையில்லாம ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி நீயும் தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்காத. அம்மா தான் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீயும் அவங்களோட சேர்ந்து உன் வாழ்க்கையை அழிச்சிக்காத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏய், இந்த நடிப்பெல்லாம் வேற எவகிட்டயாச்சும் வச்சுக்க. என்ன என்கிட்டே வா. சும்மா நடிச்சு தள்ளாதடி. பரவாயில்ல, நான் நடிச்சு தள்ளுறவளாவே இருந்துட்டு போறேன். என்னடி நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன். பிரீத்தி, உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ணாம திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். ஏய், என்னடி டிராமா பண்ணிட்டு இருக்க? வாய்க்கு திருந்தி வாழ போறேன்னு இவளுங்க ஏன் இப்படி அடிச்சுட்டு கிடக்காளுங்க? அடியே நிறுத்துங்கடி. ஏடி இப்படி கத்திட்டு இருக்கீங்க? யாரு? நான் கத்திட்டு இருக்கேனா? உங்களோட அருமை 2வது பொண்ணு தான் ஏதோ மண்டை கோளாறு பிடிச்சாப்ல பேசிட்டு இருக்கா. ஏதோ கோளாறு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லைட்டா பேசி தெளிய வைங்க. ஆமா, இவ்வளோ நாள் கோளாறா தான் இருந்தேன். இப்போதான் தெளிஞ்சிருக்கேன். பாத்தீங்களாமா எப்படி பேசுறான்னு? ஏதோ புதுசா திருந்திட்டாங்களாம் திடீர்னு. இதுக்கப்புறம் திருந்தி அப்படியே நல்ல முறையில வாழ போறாங்களாம். இதுக்கப்புறம் இந்த வீட்டிலலாம் இருக்க மாட்டாங்களாம். அமிர்தா, அம்மா, நான் பிரீத்தி கிட்ட சொல்றதான் உங்ககிட்டயும் சொல்றேன். இதுக்கப்புறம் திருந்தி நான் நல்ல முறையில வாழணும்னு ஆசைப்படுறேன். சும்மா என்ன அது இதுன்னு பேசி எனக்கு குழப்பாதீங்கம்மா. நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். என்ன அமிர்தா பேசிட்டு இருக்க? பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க. இந்த வீட்டை விட்டு வெளியே போய் என்ன ஹாஸ்டல்ல கிடந்து கஷ்டப்பட போறியா? ஹாஸ்டல்ல கிடந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லம்மா. எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியா நான் வாழ போறேன். முடிஞ்சா பிரீத்தியும் என் கூட ஹாஸ்டலுக்கு அனுப்பி வைங்க. நீங்களும் நல்ல முறையில திருந்தி வாழ பாருங்க. இன்னும் எத்தனை நாளைக்குமா இப்படியே நம்ம இருக்க போறோம்? இப்படியே அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சு கடைசியில நம்ம வாழ்க்கை தான் கெட்டு போயிருக்கு. அமிர்தா, என்ன பேசிட்டு இருக்க? அம்மா, எல்லாம் தெரிஞ்சு இப்பதான் தெளிவா பேசிட்டு இருக்கேம்மா. தெளிவா பேசிட்டு இருக்கேன். ஏண்டி, உங்க 2 பேரையும் நல்லா வசதியா வாழ வைக்கணும்னு நான் அந்த பாடுபட்டு இருக்கேன். நீ என்னடானா இப்படி பேசிட்டு இருக்க? வசதியா வாழ வைக்க போறியா? நீ வசதியா வாழ வைக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு தான் நிக்கிறேன். இப்படி அசிங்கப்பட்டு வசதியா வாழணும்னு அவசியமே இல்லம்மா. நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன். நான் வெளியே போயிட்டு நிம்மதியா சந்தோஷமா வாழ்றேன். சும்மா நீங்க தேவையில்லாம ஏதாச்சும் பேசி என்ன குழப்பிட்டு இருக்காதீங்க. இதுக்கப்புறம் தயவு செஞ்சு நீங்க யாரும் என்ன பார்க்க வராதீங்க. அமிர்தா, என்னடி பேசுற? நீங்களும் திருந்த மாட்டீங்க. திருந்தி வாழ்ற என்னையும் நல்லா இருக்க விட மாட்டீங்க. அதனால நீங்க யாருமே இதுக்கப்புறம் என்ன பார்க்க வராதீங்க. நான் கிளம்புறேன். அமிர்தா, நில்லடி. அம்மா, விடுங்கம்மா, போகட்டும். வெளியே போய் கஷ்டப்பட்டாதான் பணத்தோட அருமை என்னன்னு அவளுக்கு புரியும். என்னடி ஆச்சு இவளுக்கு? திடீர்னு கிறுக்கு வந்தவ மாதிரி பேசிட்டு போறா. அது ஏதோ திடீர் கிறுக்கு தான் வந்திருக்கு. தெளிய கொஞ்ச நாள் ஆகும். வெளியே போய் கஷ்டப்பட்டா எல்லாம் புரியும். போட்டோம், விடுமா, அவளே வருவா. ஏண்டி, உங்க வாழ்க்கையை நல்லா அமைச்சு தரணுங்கிறதுக்காக தானே இந்த பாடுபட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட புரியாம அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. போனா போகட்டும், விடுமா,
அவளே வருவா. ஏதோ புதுசா திருந்திருக்காளாமே, எவ்வளவு நாள் தான் திருந்தி வாழ்றான்னு நாமளும் பார்ப்போம்.